உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மத்திய தலைமை தகவல் ஆணையராக முன்னாள் சட்டத்துறை செயலாளர் ராஜ்குமார் கோயலை ஒன்றிய அரசு நியமித்துள்ளது. அவருக்கு குடியரசுத் தலைவர் நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தலைமை தகவல் ஆணையத்தில் 2023 முதல் 8 ஆணையர்கள் பணியிடங்கள் காலியாக இருந்தன. கடந்த செப்டம்பர் மாதம் தலைமை தகவல் ஆணையர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அது 2 ஆணையர்களால் இயங்கும் ஆணையமாக சுருங்கி இருந்தது. மத்திய தலைமை தகவல் ஆணையத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது 3 மாதங்களில் காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என்று ஒன்றிய அரசு உறுதியளித்தது. கடந்த அக்டோபர் மாதம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தலைமை ஆணையர் உள்ளிட்டவர்களை நியமிக்க மேலும் 3 வார காலம் அவகாசம் அளிக்க வேண்டுமென ஒன்றிய அரசு கோரியது. பின்னர் கடந்த மாதம் 17ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காலி பணியிடங்களை உடனே நிரப்பி நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டுமென ஒன்றிய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 8 ஆணையர்களை ஒன்றிய அரசு நியமித்துள்ளது. தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஒன்றிய சட்டத்துறை செயலாளர் ராஜ்குமார் கோயலுக்கு குடியரசுத் தலைவர் நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதன் பிறகு ஆணையர்கள் 8 பேரும் பதவியேற்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு முழுவீச்சில் தகவல் ஆணையம் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.